सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமானது யசோதையின் மூலமாக பரமாத்மா நமக்கு சொல்ல முயற்சி எடுக்கிறார். சுகரும் பரீட்சித்திற்கு அதை சொல்ல முயற்சி எடுக்கிறார். என்ன செய்தி? சத்தியமாக நான் இருக்க, சத்திய பொருளாக பரமாத்மாவாக நான் இருக்க, என்னை அனுபவிக்க வேண்டியதை விட்டுவிட்டு, என்னையே அடைய வேண்டியதை விட்டுவிட்டு, என்னையே மேலானதாக நினைக்க வேண்டியதை விட்டுவிட்டு, மித்யாவாக இருக்கின்ற உலகத்தை மனமே ஏன் நாடுகிறாய்? இல்லாத உலகமானது அழிந்தால் என்ன, இருந்தால் என்ன, மலர்ந்தால் என்ன, துளிர்ந்தால் என்ன? ஏன் அதை பற்றி உனக்கு இவ்வளவு அக்கறை? ஏன் அதை பற்றி உனக்கு இவ்வளவு கவலை? இது இப்படியாகிவிட்டால் என்ன ஆகுவது? இல்லாத உலகம், இல்லாத உலகத்தை பற்றி எனக்கு என்ன அக்கறை? இருக்கின்ற உண்மை தத்துவத்தை பற்றி அல்லவா நான் சிந்திக்க வேண்டும். அதை நாடுவது, அதை அடைவதற்கல்லவா நான் வந்திருக்கிறேன். கேட்டு வேறு நான் பெற்றிருக்கின்றேன். இறைவனுடைய காருண்யம் பாருங்கள். உதாரணம் கொடுக்கிறேனே, உங்களுக்கு புரியும். ஒரு தாய் தகப்பனுடைய காருண்யம் குழந்தையின் பால் இருக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே இருக்கும், குழந்தைகளுடைய நன்மையிலே இருக்கும். அதுவும் ஆபத்து காலத்திலே, கஷ்டம் உடைய காலத்திலே, தேவையான காலத்திலே அவர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள்.
அப்போ இரண்டும் நடக்கும். அந்த குழந்தைக்கு எது தேவையோ அதை கொடுத்தல், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு எது தேவையில்லையோ அதை அபகரித்தல். இது காருண்யத்தினுடைய வெளிப்பாடு. அபகரித்தல், மறைத்தல், அழித்தல் எல்லாம் நடக்கும். எப்படி இந்த 5 விதமான காரியத்தை பகவான் செய்கிறான், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல், இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பன் செய்யக்கூடியது. குழந்தைக்கு ஆரோக்கியம் குன்றி இருக்கின்றது என்றால் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான உணவை காட்டுவது, ஆரோக்கியத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய உணவை மறைத்தல், கொடுக்காமல் தவிர்த்தல் காருண்யம் தானே. இப்ப இந்த குழந்தைக்கு எது தேவை என்பது தாய் தகப்பனுக்கு தெரியும். இப்ப இந்த குழந்தை கேட்கிறது தாயிடத்திலோ தந்தையிடத்திலோ, நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்கிறது, என்னை காலையிலே ஒரு 4 மணிக்கு எழுப்பி விடுகிறீர்களா? சரியப்பா, நீ படுத்து தூங்கு, 10 மணி வரைக்கும் படித்து விட்டாய், அறிவுக்கு ஓய்வு கொடு, உடலுக்கு ஓய்வை கொடு, காலையிலே 4 மணிக்கு எழுப்பி விடுகிறோம். இந்த குழந்தை மறந்து விட்டது. 4 மணிக்கு எழுப்பி விடுங்கள் என்று சொன்ன அந்த குழந்தை மறந்து விட்டது, தூங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த குழந்தைக்கு ஒருவேளை அந்த பரீட்சையினுடைய அந்த மகாத்மியம் தெரிந்தது என்றால், அதனுடைய அந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம் தெரிந்தது என்றால் அந்த குழந்தை தூங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. 4 மணி என்றால் 3:30க்கு மனம் தட்டி எழுப்பும், எழுந்திருப்போ. இந்த குழந்தைக்கு அந்த பரீட்சை என்பது முக்கியம் அல்ல. நிர்பந்தத்தின் காரணத்தினாலே அந்த குழந்தையானது அந்த கல்வியை கற்கிறது. ஆகையினாலே யாரோ ஒருவர் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது, 4 மணி ஆகப் போகின்றதப்பா, எழுந்து கொள்கிறாயா? இந்த குழந்தை உண்மையிலேயே அந்த முக்கியத்தன்மையை உணர்ந்திருந்தது என்றால், அதனுடைய வலியை உணர்ந்திருந்தது என்றால் 3:30க்கு யாருமே எழுப்ப வேண்டாம், தானே எழுந்து உட்காரும், விரும்பி படிக்கும், யாரும் சொல்ல வேண்டாம். எழுப்பி விட்டும் கூட 3:50க்கு எழுப்பி விடுகிறார்கள். 10 நிமிடம் அவன் ஆசுவாசப்படுத்தி கொண்டு 4 மணிக்கு படிக்க உட்காரலாம் என்பதற்காக இந்த பையன் சொல்கிறான், இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்குகிறீர்கள், 4:30 மணிக்கு எழுப்பி விடுங்கள். மறுபடியும் 4:30 மணிக்கு எழுப்பப்படுகிறது, மறுபடியும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இதே போலதான் நமக்கும், நாம் கேட்டுவிட்டு வந்தோமேயானால் நாம் மறந்து போகலாம். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அது முக்கியம் இல்லாமல் போய்விட்டது. ஒருவேளை எனக்கு அது முக்கியமாக இருந்தது என்றால் யாரும் என்னை தட்டி எழுப்ப வேண்டாம், எந்த சக்தியும் வெளியிலிருந்து என்னை தட்டி எழுப்ப வேண்டாம், ஞாபகப்படுத்த வேண்டாம், நானே எழுந்திருப்பேன், நானே அந்த காரியத்தை நோக்கி தானாக நகருவேன். அவ்வாறு நகர முடியாத எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது, ஒரு உந்து சக்தி வேண்டியிருக்கின்றது என்றால், ஒருவேளை நான் கேட்டுவிட்டு வந்திருந்தால் அது கிடைக்கும். இங்கே யசோதைக்கு பகவான் ஞாபகப்படுத்துகிறார், நீ என்னை அல்லவா கேட்டாய், ஆனால் இப்பொழுது நீ மித்யாவாக இருக்கக்கூடிய உலகத்திலே அல்லவா நீ விழுந்து கொண்டிருக்கிறாய், என்னை எப்பொழுது பார்க்க போகிறாய், சத்தியமாக என்னை எப்பொழுது நீ நாடப் போகிறாய்? இந்த இடத்திலே இந்த சத்தியத்தன்மையானது மனதிலே ஸ்புரணமாகாமல் இருப்பதற்கு காரணம் மனதில் இருக்கக்கூடிய கர்ம மலம், காம மலம். மூடியிருக்கிறது. எதை நாட வேண்டும், எது என்னுடைய மனதிலே நினைவுக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த பொருள் என்னுடைய நினைவுக்கு வராமல் அனித்தியமான மித்தியத்துவம் உடைய உலகமானது என்னுடைய மனதிலே திரும்ப 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 அலை மோதுகிறது என்றால்
காம மலம், கர்ம மலம், இந்த இரண்டும் என்னுடைய மனதை முழுமையாக வியாபித்து மித்தியத்துவத்தை நித்தியம் என்றும் நித்தியத்துவத்தை மித்தியம் என்றும் நினைக்க வைக்கிறது. இதிலிருந்து வெளியில வருவதற்காகத்தான் மனதை கடைய சொல்லுகிறார்கள். கர்ம யோகத்தினாலும் பக்தியினாலும் மனதை கடை. அப்பொழுக்கற்ற மனம் வெண்ணையை போன்று திரண்டு வரக்கூடிய மனமானது வரும். அந்த வெண்ணையை போன்று திரண்டு வரக்கூடிய மனம் என்பது என்ன? பூர்ண விவேக வைராக்கியமும் பூர்ண பக்தியும் நிறைந்த வெண்மையான மனம்தான். எதிலும் ஒட்டாத மனம், மித்தியத்துவம் என்று சொல்லக்கூடிய உலகத்துடன் ஒட்டாத மனம், இறைவனை நோக்கி போவதற்கு தகுதியான மனம். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த காம மலத்தையும் கர்ம மலத்தையும் நம்மை மூடி இருக்கக்கூடிய அந்த உண்மையான பொருளை அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்று தெரியாமல் இதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்கள், இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும், இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும், இந்த வாழ்க்கை முறைதான் உண்மையானதுன்னு மித்தியாவான உலகத்திடத்திலே மித்தியாவான செயல்பாடுகளை நித்தியம் என்று நினைத்து அதிலிருந்து வரக்கூடிய அனுபவங்களை நித்தியமாக நான் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்துடன் கூடியவனாய், அது கிடைத்தால் மோகம் கொள்வது, கிடைக்கவில்லை என்றால் சோகம் கொள்வது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காம மலமும் கர்ம மலமும் என்னை விட்டு நீங்காத வரை உண்மையான பொருளை, நித்தியமான பொருளை நான் நெருங்கக்கூட முடியாது. உடலால் கூட, அப்புறம்னா மனதால் நெருங்குவது, அப்புறம் என்றால் அறிவால் நெருங்குவது. இப்பேற்பட்ட ஜீவன் வெளி உலகத்திலே பெரிய சாதனையை செய்ததைப் போல தன்னை காமித்துக் கொண்டது என்றால் அத்தனையும் மித்யா. வெளி உலகத்திலே சாதனை செய்தவனாக யாரெல்லாம் பார்க்கப்படுகிறானோ அவன் உள்ளுக்குள்ளே தோல்வி அடைந்தவனாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து விட்டு போன காட்சியை பார்க்கிறோம். நிறைய பேர் இப்போ 2 பேர் கண் முன்னாடி. ரத்தன் டாட்டா வெளி உலகத்திலே பெரிய சாதனையினுடைய சொந்தக்காரன். லதா மங்கேஷ்கர் வெளி உலகத்தினுடைய சாதனைக்கு சொந்தக்காரி. என்ன பிரயோஜனம்? உள்ளத்திலே சாதனை செய்யாதவர்களாய், ஆன்மாவை கொண்டு போய் பரமாத்மாவிடத்திலே சேர்க்க முடியாதவர்களாய், இதெல்லாம் அவர்களே சொன்ன வார்த்தை. அப்ப என்ன செய்கிறது இந்த மித்தியத்துவமான வாழ்க்கை முறை? என்னை சத்தியத்திடத்திலிருந்து எவ்வளவு தூரம் பிரித்து விடுகிறது பாருங்கள். இதை காட்டுவதற்குத்தான் இந்த சம்பவம். இப்ப நமக்கு கதை ஏதோ பானையை தயிர் பானையை உடைத்தார், அதனால் கோபம் அவள் போய் குழந்தையை கட்டி போட்டார், இதெல்லாம் கதை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான தாத்பரியம் என்னுடைய மனம் காம மலத்திலும் கர்ம மலத்திலும் கடையப்பட வேண்டும். அதிலிருந்து தூய்மையான மனம், வெண்ணையை போன்றிருக்கக்கூடிய மனம் வர வேண்டும். அந்த மனதிலே நான் பரமாத்மாவை தாரணை செய்து தியானம் செய்ய வேண்டும். அவரையே நான் அடைய வேண்டும். குழந்தையை பார்க்கிறாள்.
எந்த சலனமும் இல்லாதவராய் பரமாத்மா கையிலே வெண்ணெய் பானையை வைத்துக்கொண்டு உரலின் மேலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவராய் உருளியிலே இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்து குரங்குகளுக்கெல்லாம் கொடுக்கிறாராம். தானும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாராம். ஆனந்தமாக இந்த காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அப்போ செய்தியை கொடுக்கிறார். குரங்கு என்பது மனது. மனதுக்கு ஆனந்தத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுது ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறாய் யசோதா? ஆனால் இந்த புத்துவோ கையிலே தடியுடன் வருகிறதா. என்ன என்ன அழகான இடம் பாருங்கள். தாமா தயஷ்டிம் பிரசமீக்ஷ சத்வஹ ததோ அபருஹ்யா பசசார பீதவத் கோப்யன் வதாவண்ண யமாப யோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மனஹா. கையிலே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு, ஒரு தடியை எடுத்துக்கொண்டு குழந்தையை அடிக்கலாம் என்று வருகிறார், தண்டிக்கலாம் என்று வருகிறாள். கோபம் வரத்தானே செய்யும். மித்தியத்துவமான உலகத்தை சத்தியம்னு பார்த்தா அந்த பொருள் என்னை விட்டு போய்விடக்கூடாது, உருமாறிவிடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது, யாரும் அபகரித்து விடக்கூடாது, அது எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும், அது என் சொல் பிரகாரம் மட்டுமே இருக்க வேண்டும், என்னையே சார்ந்து இருக்க வேண்டும், என்னை தவிர அவர் யாரிடத்திலும் போய்விடக்கூடாதுன்னு இந்த காலையில பார்த்தோம் அல்லவா, இந்த மனம் தனக்குத்தானே ஒரு மித்தியாவான உலகத்தை தோற்றுவித்துக் கொண்டு உண்மையான பரமாத்மாவால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கூடிய உலகத்திடத்திலே இந்த மித்திய பாவத்தை ஏற்றி வைத்து அதிடத்திலிருந்து தான் விரும்பக்கூடிய பலனை எல்லாம் இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். கிடைத்தால் மோகம், கர்வம், தம்பம், அகங்காரம். கிடைக்கவில்லை என்றால் சோகம், கோபம், விரக்தி. இந்த குழந்தையை கம்பை எடுத்துக்கொண்டு அடிக்க வருகிறாளாம். ரொம்ப அழகா எழுதுறார் பகவான். இவளுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துவிட்டு பீதவத் அபசசார, பீதவத் பயப்படுவதை போல பயந்து கொண்டு ஓடுறாராம். உடனே எழுதுறார் சுக மகரிஷி, தபசா ஈரித்தம் யோகினாம் மனஹா. தபசா கடுமையான தவத்தை இயற்றி அதன் மூலமாக தூய்மையாக இருக்கக்கூடிய மனம் உடையவர்களால் யாரை நெருங்க முடியவில்லையோ, யாரிடத்திலே இந்த மனமானது யோகினாம் மனஹா யம் பிரவேஷ்டும் நக்ஷமம், யார் ஒருவரை இந்த மனமானது நெருங்க முடியாமல் சக்தியற்றதாக இருக்கின்றதோ பேர்பட்ட பகவானை இவள் பிடித்து விடலாம், ஸ்தூலமாக பிடித்து விடலாம் என்று பின்தொடர்ந்து ஓடுகிறாளாம். ஆனால் அவரால் ந ஆபஹா, அவளிடத்திலே பிடிபடாதவராய் பகவான் ஓடிக்கொண்டே இருக்கிறாராம். யாருடைய மனம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய சொரூபத்தை கடுமையான தவத்தின் மூலமாக யாருடைய மனமானது போய் பற்றிவிடலாம் என்று நினைக்கிறதோ
அவர்களாலேயே அடைய முடியாத அந்த சூக்ஷ்மத்துக்கும் அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை அடைய முடியவில்லை என்றால் அகங்காரத்துடன் கூடியவளாய் ஓடுகிறாள். விருப்புடன் கூடியவளாய் பிடித்து விடலாம் என்று ஓடுகிறாள். எதை? நித்தியமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை. என்ன அழகான உதாரணம் பாருங்கள். கடுமையாக யோகம் இயற்றக்கூடிய முனிவர்கள் கூட அடைய முடியவில்லை என்றால் ஏன் அவர்களால் அடைய முடியவில்லை? முனிவர்களுக்கு கூட இறைவன் அடையப்பட முடியாத வஸ்துவாக இருக்கிறானே, அப்ப நமக்கெல்லாம் எம்மாத்திரம்ங்கிற கேள்வி வந்துருந்தது உதாரணம் கொடுத்த உடனே. முனிவர்களுக்கு கூட பிடிபட முடியாத பொருளாக இருக்கிறான் என்றால் யோகிகள் முனிவர்கள் கடும் தவம் இயற்றக்கூடிய நேரத்திலே தான் தவம் இயற்றுகிறோம்ங்கிற அந்த அகங்காரமானது அவர்களுக்கு இருக்கிற வரை, கர்த்திருவ பாவம் இருக்கின்ற வரை பகவான் பக்தன்கிற பேதமானது இருந்து கொண்டிருக்கும். அதுவரை இந்த மனதால் இறைவனை நெருங்க முடியாது, இறைவனை அடைய முடியாது. இப்போ கடும் தவத்தினுடைய நோக்கம் என்ன? வாசனாவுடன் கூடியிருக்கக்கூடிய மனம் இருக்கல்ல, கர்த்திருவ பாவம். அந்த கர்த்திருவ பாவமானது முழுமையாக இல்லாமல் போவதற்கு உண்டான முயற்சி தான் தபஸ். அந்த கர்த்திருவ பாவம், வாசனாவுடன் இருக்கக்கூடிய கர்த்திருவ பாவமானது எதுவரைக்கும் இருக்கிறதோ அதுவரைக்கும் நிர்விகல்ப சமாதி என்பது வராது. அப்பேற்பட்ட மனதால் கூட பற்ற முடியாது என்று சொல்வதற்கு காரணம் அகங்காரம், மித்யாபாவம் உடையது. அந்த அகங்காரம் இருக்கிற வரை சத்தியமாக இருக்கின்ற பிரம்மன் மனதிலே ஸ்புரித்தல் என்பது நடக்காத காரியம். அதனால தான் நம்ம மாண்டூக்கிய காரிக்கால பார்த்தோம். என்ன அழகான ஒரு மந்திரம். ந அந்த பிரஜ்ஞம் ந பகிஷ்பிரஜ்ஞம் ந உபயத பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞா ந பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞான கணம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயः. அழகான மந்திரம். இந்த ஒரு மந்திரம் போரும் முழு வேதாந்தத்தினுடைய சாரத்தை இந்த ஒரே. அப்ப யோகிகளாலும் அடைய முடியாத ஒரு பொருள் அப்படின்னா, அப்ப யோகிகளால் அடைய முடியாம நானும் அடைய முடியாத அர்த்தம் இல்லை. யோகிகள் தன்னுடைய மனதை இந்த கர்த்திருவ பாவத்திலிருந்து பிரித்து எடுத்து பிரம்மனோடு ஐப்பதற்கு கடும் தவம் இயற்றுகிறார்கள். மனதுக்குள்ளே நடக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயம். அப்பேற்பட்ட கடும் தவம் ஏற்றக்கூடிய முனிவர்களால் பார்க்க முடியாத பிரம்மனை எந்த லட்சணமும் இல்லாத அகங்காரத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கின்ற, சுயநலத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய மித்தியத்துவ லோகத்தை சத்தியம் என்று பார்க்கக்கூடிய ஜீவனால் ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ காரணமாகவோ இறைவனை பற்றி விட முடியுமா என்றால் அவ்வளவு எளிதானவை அல்ல. ஏற்கனவேயே கர்மத்தினால் இறைவனை நெருங்க முடியாது என்றால், கர்ம சாதனத்தினால் இறைவனை நெருங்க முடியாது என்றால்,
இவளோ இப்பொழுது அகங்காரம் உடையவளாய் இறைவனை பிடித்து விடலாம், இறைவனுடைய ஆனந்தத்தை பிடித்து அனுபவித்து விடலாம் என்று நினைத்தால் ந ஆபஹா, பகவான் முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஜீவன் பின்னாடி ஓடுகிறது. பிடிக்கவே முடியாத இடத்திலே இறைவன் இருக்கிறார். அதனால தான் மாணிக்க வாசகர் பிறந்த எவ்வளவு அழகா சொல்றார், உபனிஷத்து எவ்வளவு அழகா சொல்லுகிறது. இறைவன் யாருக்கு அகப்படுகிறான்? இறைவன் யாருக்கு அகப்படுவது இல்லை? யார் இறைவனிடத்திலே தன்னை ஒப்படைக்கிறார்களோ அவருக்கு இறைவன் அகப்படுகிறானாம். யார் இறைவனை அகங்காரம் கொண்டு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அகப்படுவதே கிடையா, புலப்படுவதும் கிடையா. கம்பை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாளாம். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்கள். எவ்வளவு, அதாவது வேதாந்தத்தினுடைய சாரத்தை எப்படியெல்லாம் சிந்தித்து கொடுக்க முடியும். அன்வஞ்சமானா ஜனனி பிருகச்சலச் ஸ்ரோணி பராக்ராந்த கதி சுமத்யமா ஜவேன விஸ்ரம்சித கேசபந்தனஹ சுத பிரசூனானுகதி பராமிருஷத். பரமானந்தத்தை பிடித்து விடலாம், ஸ்தூல ரூபத்திலே பிடித்து விடலாம் என்று ஓடினால் அது அகப்படுமா என்ன? அது தள்ளியே நிற்கிறது, விலகியே நிற்கிறது. வீட்டிலேயே கூட பாருங்கள், நம்ம அகங்காரம் கொண்டு குழந்தைகளை அழைத்தால் வரதே கிடையாது, கண்டுகிறதே கிடையாது. நீங்கள் எதை காமித்து மிரட்டினாலும் சரி தள்ளியே நிற்கிறது. அன்புக்கு மட்டும்தான் அந்த குழந்தை அடிமைப்படுகிறதே தவிர அகங்காரத்தினால் நீங்கள் ஒரு குழந்தையை விலக்கி வாங்கி விடலாம், வசப்படுத்தி விடலாம், தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் ஒரு குழந்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை. ஸ்தூலமான உலகத்துக்கே இந்த நிலை என்றால், ஸ்தூலமான நித்தியத்துவ பாவத்துடன் கூடிய சந்தோஷத்திற்கே இந்த கதி என்றால், நித்தியமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை அடைவதற்கு எவ்வளவு மனம் தகுதி உடையதாக ஆக வேண்டும். இந்த குழந்தையை பிடிக்கலாம் என்று போனவளுக்கு ஜனனி ஜவேன, தாயார் ஜனனி தாயானவள் போகிற வேகத்தால், குழந்தையினுடைய வேகத்துக்கு ஏற்ப இவளும் வேகமாக ஓடுகிறாளாம். அதனுடைய வெளிப்பாடு என்ன? தலைமுடியெல்லாம் அவிழ்ந்து நழுவி விடுகின்றது, உடலெல்லாம் வியர்த்து கொட்ட ஆரம்பிக்கின்றது, உடலெல்லாம் வலி உடையதாக மாறுகிறது. ரொம்ப நேரத்திற்கு பிறகு, அதிகமான கஷ்டத்திற்கு பிறகு குழந்தையை பிடிக்கிறாள். பிடித்த குழந்தையை, அகங்காரத்தினாலே பிடித்த குழந்தையை, இதெல்லாம் நீங்க சூக்ஷ்மமாவே சிந்தித்து கொண்டு வரணும். அகங்காரத்தினாலே பிடித்த குழந்தை, அகங்காரத்தினாலே பிடிக்கப்பட்ட ஆனந்தம் என்ன செய்யப்படுகிறது? அகங்காரத்தினாலே தனக்கு வந்திருக்கக்கூடிய பரமாத்மா, நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அது தனக்கு ஆனந்தத்தை கொடுக்க வந்திருக்கின்றது. இது எவ்வகையிலும் மித்தியாவாக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை அல்ல, நான் அவளுக்கு தாய் அல்ல, நான் இந்த முழுக்க இந்த பரமாத்மாவை அனுபவிப்பதற்காக இருக்கக்கூடியவள் என்கின்ற எண்ணமானது போய்
நான் இவளுக்கு தாய், இவன் எனக்கு குழந்தை, நான் தான் இவனுக்கு எல்லா வகையிலும் நன்மை தீமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறேன். இவன் எனக்கு எல்லா வகையிலும் அடிமைப்பட்டவன், என்னுடைய சொல்லுக்கு என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டவன். நான் இவனை என்ன செய்கிறேன் பார். என்ன அறியாமே பாருங்கள். இந்த குழந்தையை பிடித்து அதற்ற ஆரம்பிக்கின்ற ஆளாம். அதற்றலினுடைய வெளிப்பாடு, குழந்தையானது பயந்ததை போல ஆகி, அழுவதை போல அழுது, மிரள்வதை போல மிரண்டு, விதவிதமான அனுபவத்தை எல்லாம் முகபாவத்திலே வெளிப்படுத்துகிறது. இப்ப இவள் பார்க்கிறாளாம், இவன் ரொம்ப 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 அடங்காதவனாக இருக்கின்றான். இவனை இப்படியே விட்டால் இவன் இன்னும் நிறைய வம்புகளை எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து விடுவான். எல்லோருடைய இழிவான பேச்சுக்கும் காரணமாகி விடுவான். எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையினாலே இவனை நான் இனிமேல் வெளியிலே விடக்கூடாது. இவனுக்கு புத்தி வருகின்ற அளவிலே இவனுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த யசோதா, த்யக்த்வா யஷ்டிம் சுதம் பீதம் விஜ்ஞாயார் பகவத்சலா இயேஷ கிலதம் பத்தும் தாம்னா தத் வீரிய கோவிதாஹ. யஷ்டிம் த்யக்த்வா, இந்த குழந்தையை மிரட்டியதோடு இந்த குழந்தை பயந்து விட்டதாக நினைத்த தாய் யசோதா, யஷ்டிம் த்யக்த்வா, கம்பை கீழே போட்டிவிட்டு, அதத் வீரியஹா அதத் வீரியஹா கோவிதாஹா, பரமாத்மாவினுடைய உண்மையான சொரூபத்தினுடைய வீரியத்தை அறியாதவளாய், அதத் வீரிய கோவிதாக, பரமாத்மாவுடைய உண்மையான வீரியம் பலம் என்ன என்பதை அறியாதவளாய் என்ன செய்கிறாளாம்? தம் தாம்னா பத்தும் ஈயேஷ கில, இந்த குழந்தையை தாம்னா கயிற்றினால் அந்த குழந்தையை கட்டி, அந்த குழந்தையை எங்குமே நகரவிடாமல் செய்துவிட்டால் அந்த குழந்தை இங்கேயே இருக்கும். என் கண் பார்வையிலேயே இருக்கும், எங்கும் ஓடிவிடாது என்று நினைத்தவளாய் கயிறை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை கட்டலாம் என்று எண்ணுகிறாளாம். யாரை யாரை இவள் கட்ட எண்ணுகிறாள்? இங்குதான் நம்ம வேதாந்த பூர்வமாக புராணமானது பேசுகிறது என்பதற்கு பிரமாணம். கதைக்கு பின்னாடி உயர்ந்த தத்துவம் இருக்கின்றது என்பதை நமக்கு பிரமாணம் கொடுத்தாதான் புரியலன்னா, சாமிஜி ஏதோ அவர் இட்டு கதை பேசிட்டு இருக்கார், ஒரு தயிரை உடைச்ச கதை வைத்துக்கொண்டு 4-5 கிளாஸா பேசிட்டு இருக்கா, அதுல என்ன இருக்கு சொல்லுவதற்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் யார் அந்த பரமாத்மா? ஏன் இங்கே யசோதைக்கு வருகிறாள்? ஏன் யசோதா பிராட்டியால் அந்த பரமாத்மாவை கட்ட முடியவில்லை? யார் அந்த பரமாத்மா என்று தெரிய வேண்டுமானால் இங்கே பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. யார் அந்த பகவான்? ந சாந்தர் ந பகிஹி யஸ்யே ந பூர்வ ந அபேட்ச அபரம் பூர்வாபரம் பகிச்சாந்தः ஜகதோ யோ ஜகச்சயः தம் மத்வாத்மஜமவ்யக்தம் மர்த்தியலிங்க மதோக்ஷஜம் கோபிகோ லோகலே தாம்னா பபந்த பிராகிருதம் யதா. பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனா
அவனையா கட்ட முடியும்? உடல் நிலையிலே நான் பார்த்தால் அது ஒரு சிசு, ஒரு குழந்தை, ஒரு பாலகன். ஆனா அது உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? நாராயண சுக்தம் என்று ஒரு சுக்தம், அதுல இறைவனை பத்தி சொல்லும் போது இறைவன் எங்கடா இருக்காரானா, அந்தஹா பகிஹி ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதஹ அனந்தம் அவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம். அங்கங்களாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். அதை இங்க எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கள். நீ யாரை கட்ட நினைக்கின்றாயோ யசோதா, அவர் ந அந்தஹா ந பகிஹி, அவர் உள்ளும் இல்லை வெளியிலும் இல்லை. அவருக்கு உள் என்பதும் இல்லை வெளி என்பதும் இல்லை. பிரமாணம் கிடைத்து விட்டதா? எந்த பரமாத்மாவானவர் யசோதைக்கு ஆனந்தத்தை கொடுக்க வந்தாரோ அவரை நாம் வெறுமன குழந்தையாக பாவித்தால் நமக்கு எந்த அறிவும் கிடைக்காது. அப்ப இங்க பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நீ பார்க்கின்ற அந்த குழந்தை குழந்தை அல்லப்பா. நீ யாரை கட்ட நினைக்கின்றாயோ ஸ்தூலமாக, அவனை உன்னால் எங்கும் கட்ட முடியாத காரணம் அவனுக்கு உள் என்பதும் இல்லை வெளி என்பதும் இல்லை. ந அந்தஹா ந பகிஹி. இரண்டாவது, பூர்வம் ந அபி ச அபரம் நஹி, அவனுக்கு முன் என்பதும் இல்லை பின் என்பதும் இல்லை. பூர்வம் அபரம் ந அபி, முன் என்பதும், அவனுக்கு முன் யாரும் இல்லை அவனுக்கு பின்னும் யாரும் இல்லை. அப்ப உபனிஷத் சொல்கின்ற அந்த வாக்கியம் ஞாபகம் வருகிறது. சதேவ சோமியா இதமக்ர ஆசீத் ஏவமேவா ஏகமேவா த்விதீயம் பிரம்மா. பரமாத்மா மட்டும்தான் இருந்தார், இப்பொழுதும் அவரேதான் இருக்கிறார். அவரை தவிர்த்து இரண்டாவது பொருள் இல்லை. அவருக்கு முன்னும் யாரும் இல்லை. பூர்வம் ந அபி நாஸ்தி அபரம் ச அபி நாஸ்தி, பின்னும் யாரும் வரப்போவதும் இல்லை. யாரு ஒருவன் அபரம் பரம் பகிஹி அந்தஹா சர்வம் ஜகத் வியாப்தஹா, யார் ஒருவர் உள் வெளி முன் பின் என்று யார் ஒருத்தர் எல்லாமாகவும் நிறைந்திருக்கின்றாரோ, பேர்பட்ட ஜெகத் ரூபமாக இருக்கின்ற பரமாத்மாவை நீ எதை கொண்டு கட்ட நினைக்கின்றாய் யசோதா? இதன் மூலமாக நீ கட்ட நினைக்கிறாய். அது மட்டுமா? நீ யாரை பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவர் யார் தெரியுமா? அப்பேற்பட்ட பரமாத்மா தோற்றத்துக்கு உட்படாதவர், அவ்யக்த நாம் நீ. வியக்தம் என்றால் தோற்றத்துக்கு வந்தவை. இந்திரியங்களால் மனதால் தொட முடியும், பார்க்க முடியும், மனதால் கற்பனை செய்ய முடியும். ஆனால் இந்த பொருளை இந்திரியங்களாலும் பார்க்க முடியாது, மனதாலும் கற்பனை செய்ய முடியாத காரணம் அவ்யக்தம். இவர் தோன்றாத பரம்பொருள், தோற்றத்துக்கு வராத பரம்பொருள். அவரை நீ தோற்றத்துக்கு உட்பட்டதாக நினைத்து அவரை நீ பொருளை கொண்டு பிடித்து விடலாம் என்றால் இந்திரியங்கள் துணை கொண்டு பிடித்து விடுகின்றேன், மனதின் துணை கொண்டு பிடித்து விடுகிறேன், முடியாது. அதனால்தான் அவ்வியக்தம்னு சொல்லும் போது
எல்லா பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாய் அந்த பரமாத்மா இருக்கிறான். மூன்று விதமான பிரமாணங்களானது பதஞ்சலி முனிவர் பேசுறார். வேதாந்த சாஸ்திரமானது 6 பிரமாணத்தை பற்றி பேசுகிறது. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய சாதனம் அப்படின்னு அர்த்தம். அறிவை கொடுக்கக்கூடிய சாதனத்துக்கு பெயர் பிரமாணம் அப்படின்னு பெயர். இப்ப நாக்கு சுவையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்போ நாக்கு என்பது ஒரு பிரமாணம், ஒரு கருவி. காது சப்தத்தின் மூலமாக சொற்களை எல்லாம் கொண்டு வந்து அதனுடைய பொருளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்போ காது ஒரு பிரமாணம். அப்படி 5 இந்திரியங்களும் நமக்கு அறிவை கொண்டு வந்து கொடுப்பதனால அந்த அந்த கருவிகளுக்கு பெயர் பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். நேரடியாக நமக்கு அறிவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. நம்மால நேரடியாக அறிவை பெற முடியும். அதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரமாண அறிவு. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. இந்த பிரமாணத்தினாலே நான் இறைவனை அடைந்து விடலாமா, அறிந்து விடலாமா என்றால் பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கான். ஏன்னா நான் பிரமாணத்தினால என்ன பண்ண முடியும்? தோன்றி இருக்கின்ற பொருளினுடைய விவரங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியும். தோன்றாத ஒன்றினுடைய விவரத்தை இந்த 5 இந்திரியங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அதனால்தான் நாம பிரமாணத்தினால தேடிண்டே இருக்கோம். கண்ணின் மூலமா பார்த்து விடலாமா, காதின் மூலமா கேட்டு விடலாமா, நாக்கின் மூலமாக எப்படியாவது அவனை நெருங்கி விடலாமா, பாடினால் நெருங்கி விடலாமா, ஸ்லோகம் சொன்னால் நெருங்கி விடலாமா, வேத கோஷங்கள் எழுப்பினால் நெருங்கி விடலாமா, 1008 நாமத்தை திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் நெருங்கி விடலாமா, பூஜை செய்தால் நெருங்கி விடலாமா? 5 இந்திரியங்களால் நெருங்க முடியாதவன். காரணம் இந்திரிய அகோச்சரத்வாத். இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்ற பொருளை இந்திரியங்களின் துணை கொண்டு நான் தேடினால் எனக்கு கிடைக்காது. இந்திரியங்களினால் நான் கட்டிவிடலாமா என்றால் கட்ட முடியாது. நமக்கு அதனாலதான் ஒரே குறைபாடா இருக்கு. நான் இவ்வளவு மந்திரங்கள் ஜபிக்கின்றேனே, இவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்கிறேனே, இவ்வளவு பாடல்கள் பாடுகிறேனே, எனக்கு கண்ணுல காட்சி கொடுக்க கூடாதா, எனக்கு காதுல ஏதாவது சப்தம் எழக்கூடாதா? அவர்தான் அவ்வியக்தமா இருக்காரே. கண்ணுக்கு தெரியாத பரம்பொருள், தோன்றாத பரம்பொருள் தோற்றத்துக்கு அவரை உட்படுத்தி விட்டால் அப்ப நாம் என்ன பண்ணுவோம்? தோன்றாத பரம்பொருளை தோற்றத்துக்கு வந்துட்டாருன்னா அவருக்கும் நாம தோஷத்தை கல்பிதம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வியக்தம். சரி, மனதால் அவரை பிடித்து விடலாமா என்றால் அனுமான பிரமாணத்தின் மூலமாகவும் அவரை யூகத்தின் அடிப்படையிலே பிடித்து விடலாமா என்றால் இறைவன் யூகத்திற்கும் அப்பாற்பட்டவன். என தோன்றி இருந்தால் யூகம் பண்ணலாம். தோன்றாத ஒரு பொருளை எங்க நீங்கள் யூகம் பண்ணுவீர்கள்? எதன் அடிப்படையில் நீங்கள் யூகம் பண்ணுவீர்கள்? அனுமானத்தினாலும் அடைய முடியாதவன், அனுமானத்தினாலும் நெருங்க முடியாதவன் பரமாத்மா. சரி, சப்த பிரமாணத்தினாலே நெருங்கி விடலாமா?
சப்த பிரமாணத்தினாலும் இறைவனை அடைய முடியாது. அதனால்தான் உபனிஷதம் சொல்லுகிறது, கேனோ உபனிஷதம் சொல்லுகிறது மாணவனிடத்திலே, நான் உனக்கு இந்த அறிவை கொடுத்தேனப்பா, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோகவாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா சக்ஷுஷக்ஷுஹு ரதிமுச்ய தீராஹ பிரேத்யாஸ்மாத் லோகாத் அமிர்தாத் பவந்தி. நம்ம பார்த்தோம் கேனோ உபனிஷத்துல. ந சக்ஷுஷு பஷ்யதி நோ மனஹா நோ புத்திஹி, மனதால் அறிய முடியாது, புத்தியால் நெருங்க முடியாது, இந்திரியங்களால் நெருங்க முடியாது. இதெல்லாம் சொல்லி முடித்தோடனே மாணவன்ட்ட குரு கேட்கிறார், நீ ஆத்மாவை புரிந்து கொண்டாயா? எப்படி புரிந்து கொண்டாய் அப்படின்னு வரிசையா ஒரு 4 கேள்வி கேட்கிறார். அதுல ஒரு கேள்வி, நீ பரமாத்மாவை சத்தியம் ஞானம் அனந்தம் என்று புரிந்து கொண்டாயா? ஒருவேளை மாணவன் ஆமாம் அப்படித்தான், உபனிஷத் சொல்லுகின்ற வாக்கியம் அதுதானே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன், அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். குரு சொல்றார், அப்படி நீ புரிந்து கொண்டால் நீ உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. மாணவன் உடனே பார்க்கறான், இவர் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தார், உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம்னு சொன்னார். இப்ப அவரே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் நீ புரிந்து கொண்டால் அது தவறு, அகம் பிரம்மாஸ்மி நீ புரிந்து கொண்டால் அது தவறு, தத்துவமசி என்று நீ புரிந்து கொண்டால் தவறு. அப்போ உடனே மாணவன் சொல்றான், நான் அறிந்தேன், நான் அறியவில்லை. நான் அறிந்தேன் அறியவில்லை என்பதை யார் அறிகிறார்களோ அவர்கள் உண்மையை அறிந்தவர்கள். குருவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருது, ஆஹா இப்படிப்பட்ட மாணவன் அல்லவா வேண்டும் நமக்கு. அப்போ சப்த பிரமாணத்தினாலும் உபனிஷத் பிரமாணத்தினாலும் அறியப்பட முடியாதவன் இந்த அவ்யக்த பரமாத்மா. எப்படி பக்தி யோக கர்மயோகத்தினால் அடைய முடியாதோ அதே போல ஞான யோகத்தினாலும் அடைய முடியாதவன். ஏன்னா இரண்டுமே, கர்மயோகமும் சரி ஞான யோகமும் சரி, இரண்டுமே அகங்காரத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு. இரண்டுமே அகங்காரத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு. அதிலும் சொல்ல வேண்டால் அகங்கார வடிவமாக இருக்கக்கூடிய மனதுக்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு. இரண்டுமே மித்தியத்துவ பாவம் உடையது. அது சத்தியம் அல்ல. கர்மயோக வாழ்க்கை முறையோ ஞான யோக வாழ்க்கை முறையோ சத்தியம் அல்ல. இதுக்கு மேல வேதாந்தம் எவ்வளவு உண்மையை பேச முடியும்? தைரியமா சொல்லுகிறது. அப்ப இரண்டுமே அகங்காரத்துக்கு உட்பட்டவை என்றால் அகங்காரத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அவ்யக்தமாக இருக்கின்ற பரமாத்மாவை, அகங்காரம் என்பதே பிரகிருதியினுடைய ஸ்வரூபம். மித்தியத்துவத்தினுடைய ஸ்வரூபம் தான் அகங்காரம். பிரகிருதியே இல்லாத ஒருவனுக்கு எங்கிருந்து அகங்காரம் வர முடியும்? எங்கிருந்து அகங்காரத்தினாலே வரக்கூடிய மித்தியத்துவ பாவம் வர முடியும்? இங்கே கர்த்திருவ பாவமானது
நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய சாதனங்கள் தான் இதெல்லாம். கர்மயோக வாழ்க்கை முறையும் ஞானயோக வாழ்க்கை முறையும் எதற்கு? இந்த கர்த்திருவ பாவமானது அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா என்ன பண்றோம்? கர்த்திருவ பாவத்தை வைத்துக்கொண்டு கர்மயோகத்தின் மூலமாக பகவானை ஸ்தூலமாக பிடித்து விடலாமா? ஞானயோக வாழ்க்கையின் மூலமாக பகவானை ஸ்தூலமாக பிடித்து விடலாமா என்று இந்த அகங்காரமானது விதவிதமான முயற்சியை எடுக்கிறது. ஆனால் பகவான் எப்படி இருக்காராம்? ந அந்தஹா ந பகிஹி ந பூர்வம் ந அபரம். யார் ஒருவர் முன்னும் பின்னும் உள்ளும் வெளியும் ஜெகத் ரூபமாக யார் ஒருத்தர் அனைத்துமாகவும் வியாபித்திருக்கிறாரோ அப்பேற்பட்டவர் அவ்வியக்தமாக தோன்றாதவராக இந்த 3 விதமான பிரமாணத்தினாலே அடையப்பட முடியாதவராக இருக்கின்றார். 3 விதமான பிரமாணத்தினாலே அடையப்பட முடியாதவராக இருக்கின்ற காரணத்தினாலே அதோக்ஷஜம் தம் பகவான் இந்திரியங்களால் நெருங்க முடியாத, இந்திரியங்களுக்கு விஷயமாகாத அந்த பரமாத்மா இங்க எப்படி இருக்காராம்? மர்த்தியலிங்கம் ஆத்மஜம் மத்வா. யார் ஒருவர் ஷரீரம் இல்லாதவராயிருக்கிறாரோ அவர் இங்கே மர்த்தியலிங்கம் ஷரீரம் உடையவராய் இருந்து கொண்டு குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தன்னுடைய குழந்தையாக ஆத்மஜம் மத்வா தன்னுடைய குழந்தையாக பாவித்தவளாய். இதுதான் மித்யா பாவம். அந்த குழந்தை என்ன பண்ணுகிறாளாம்? பிராகிருதம் யதா தாம்னா உலூகலே பபந்தஹா. சாதாரண குழந்தையாக பாவித்து அந்த குழந்தையை தாம்னா கயிற்றினால் உரலிலே கட்டிவிடலாம் என்று பிரயத்தனப்படுகிறாளாம். இந்த இடத்துல தாம்னா கயிறு என்பது நூல் என்று நாம் சொன்னோமே. ஆனால் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நூலின் துணை கொண்டு பரமாத்மாவை நான் அளந்து விடலாம், அறிவால் கட்டிவிடலாம், அறிவால் அளந்து விடலாம் என்று நினைத்தால் அறிவுக்கு உட்பட்டு வரக்கூடியவை அனைத்தும் மித்யா. அறிவுக்கு அப்பாற்பட்டு அறிவுக்கும் அறிவாயிருக்கின்ற அந்த பரமாத்மா சத்தியமானவராக இருக்கிறார். அவரை இந்த அறிவினால் நெருங்கவே முடியாது. அதனால தான் இவள் கட்ட முயற்சி எடுக்கின்றாளாம். ஒவ்வொரு முறையும் கயிற்றை எடுத்து கட்டலாம் என்று போனால், ஒவ்வொரு அறிவை கொண்டும் ஒவ்வொரு உபனிஷத்தினுடைய அறிவை கொண்டும் கட்டலாம் என்று போனால் அந்த கயிறானது கட்டப்பட முடியாததாகவே 2 விரல் கடை குறைவாகவே இருக்கிறது. என்ன அர்த்தம்? அகங்காரத்தினாலே பிரமாணத்தின் துணை கொண்டு சப்தத்தின் துணை கொண்டு வஸ்துக்களுடைய துணை கொண்டு குணங்களே இல்லாத, பிறப்பே இல்லாத, நாமரூபம் இல்லாத, செயல்பாடுகளே இல்லாத, எந்த சம்பந்தமும் இல்லாத பரமாத்மாவை கட்டிவிடலாம், அறிவால் தொட்டு விடலாம் என்று நினைத்தால் அவர் தள்ளியே நிற்கிறார். எல்லா கயிற்றையும் எடுத்து கட்டிவிடலாம்னு பார்க்கிறாளா? என்ன அர்த்தம்? எல்லா அறிவையும் பெற்று எல்லா அறிவின் துணை கொண்டு எப்படியாவது அறிவால் அடைந்து விடலாம்.
அறிவாலும் அடைய முடியாதவன், பிரமாணத்தினாலும் அடைய முடியாதவன். ஆனால் நாம் என்ன சொல்றோம்? அறியாமையினால நாம சங்கீர்த்தத்தினால் அடைந்து விடலாம், பஜனையினால் அடைந்து விடலாம், ஸ்லோகம் சொல்லுவதனால் அடைந்து விடலாம், உபாசனையினால் அடைந்து விடலாம், தபஸினால் அடைந்து விடலாம், தானத்தினால் அடைந்து விடலாம், பூஜையினால் அடைந்து விடலாம், மந்திர உச்சாரணத்தினால் அடைந்து விடலாம். எந்த ஒன்றாலும் எந்த பிரமாணத்தினாலும் அடையப்பட முடியாதவன். எல்லாம் அகங்காரத்திலிருந்து வெளிப்படக்கூடியவை. நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அகங்காரத்திலிருந்து வெளிப்படக்கூடியவை. அதை இறைவனை நோக்கி போகாத வரை, எனக்காக, என்னுடைய சுபாவத்திற்காக, என்னுடைய நன்மைக்காக நான் செய்து கொள்கிறேன் என்று நாம் நினைத்து செய்கின்ற வரை அது நமக்கு ஒரு காலத்திலும் இறைவனை காமித்து கொடுக்காது. இறைவனை நோக்கி நம்மை அழைத்து கொண்டும் போ. அது நீங்க என்ன வேணா பண்ணுங்கள். குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வ மதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேனே. இவள் அகங்காரத்தை கொண்டு பிரமாணத்தின் துணை கொண்டு கட்டிவிடலாம் என்று, எப்படியாவது அந்த பிரம்மானந்தத்தை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறாள். பகவான் தள்ளியே நிற்கிறார். உன்னுடைய அகங்காரத்தெல்லாம் எப்பொழுது விடுகிறாயோ அப்பொழுது நான் புலப்படுகிறேன், அது வரைக்கும் நான் விலகியே இருக்கிறேன். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், சாதாரணமான ஒரு பிரமாணம் கொடுக்கிறேன் உங்களுக்கு. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில காலையில் எழுந்தது ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்னலாமோ நமக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் செய்கிறோம் அல்லவா? இது எனக்கு பிடித்தமான காரியம், இது என்னுடைய சுபாவத்துக்கு உண்டான காரியம், இந்த காரியம் செய்யவில்லை என்று சொன்னால் நான் ஸ்தம்பித்து விடுவேன், எனக்கு சந்தோஷம் வராது, என்னெல்லாமோ பிதற்றுகின்றோம் அல்லவா? உண்மையிலேயே அவை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா, நிறைவை கொடுத்தது என்றால், நாம் ஏன் இந்த கர்மத்தை துறக்கணும்? ஏன் இந்த கர்மத்தை நான் விடணும்? ஏன் இந்த உலகத்தை நான் விடணும்? அதையே கட்டிக்கொண்டு அழலாம் அல்லவா? 24 மணி நேரமும் நான் இதோடத்தான் இருக்க போகிறேன் சொல்லலாம் அல்லவா? ஆனா ஏன் நான் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தூங்க போகிறேன்? ஒன்று வேண்டாம் எனக்கு. எதெல்லாம் பிடித்தமானது சொல்றோமோ அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஏன் நான் தூங்க போகணும்? அகங்காரத்துடன் நான் வியாபாரம் செய்தவரை அது எனக்கு நிறைவை கொடுக்கவில்லை. மித்தியாவான உலகம், மித்தியாவாக இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் எனக்கு கொடுத்ததே தவிர சத்தியமான ஆனந்தத்தை கொடுக்கல. அப்போ எனக்கு சத்தியமான ஆனந்தம் எங்க கிடைக்கிறது? எங்க கிடைத்தது? எப்பொழுது இந்த அகங்காரமானது போய் பிரம்மனிடத்திலே ஒடுங்கியதோ அப்போ நான் ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பிரம்மானந்தத்தை தினந்தோறும் அனுபவிக்கிறேன். இது பிரமாணம். இது பிரத்யக்ஷ பிரமாணம், தினந்தோறும் நாம் அனுபவிக்கக்கூடிய பிரமாணம். இந்த அனுபவத்தை விழிப்பு நிலையிலும் பகவான் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை கண்முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். அறிவை கடந்து போப்பா, ஞாதா கர்த்தா போக்தா, இந்த பேதத்தை எல்லாம் நீ கடந்து போனால் அந்த பூர்ணமான ஆனந்தத்தை அடைவாய். நீ இந்த கர்த்தா போக்தா
ஞாதாங்கிற அந்த திருப்புடியை வைத்துக்கொண்டு பகவானை அறிவால் கட்டிவிடலாம் என்று நீ நினைத்தால் பகவான் நமக்கு ஒரு அடி தள்ளியே தான் நிற்கிறார். அவரை நம்மால் இந்த பிரமாணத்தின் துணை கொண்டு கட்ட முடியாது. கட்டினாளா இல்லையா? அடுத்த வாரம் வாருங்கள், விரிவா பார்ப்போம் சொல்றார். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.